ஆந்திராவில் பார்த்தீங்கன்னாக்க தமிழிசை அங்கே போறாரு, அமித்ஷா கூப்பிட்டு கண்டிக்கிறார். அதாவது தமிழிசையை கண்டிக்கிறார், நீங்க இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி விஷயங்களை சொல்லி கண்டிப்பது. அதாவது சூத்திரர்களை தான் கூப்பிட்டு கண்டிக்கிறார்கள். பார்ப்பனருக்கு ஆட்சியில் அதிகாரம் கொடுத்து அலங்கரித்து பார்க்கிறார்கள். இதுதான் இனிமேல் உங்க அறிக்கை வந்து சாயங்காலம் வந்துடும், நான் நாளைக்கு பார்க்குறேன்னு சொன்னவர் இந்த நிமிடம் வரை மீடியாவை பார்க்கவில்லை. 2 நாட்கள் ஆயிடுச்சு அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து. ஆனால் மீடியாவை பார்ப்பதற்கு என்ன பயம் அண்ணாமலைக்கு? எல்லாமே ஆர்டர் பண்ண போகிறோம், ஸ்டாண்டர்ட் பண்ண போகிறோம். கட்சியில் எல்லா பிரச்சனையும் அப்படி தான். கோயம்புத்தூர்ல ப்ரெஸ்ஸை பார்த்தா கட்சி பார்ட்டி ஆஃபீஸில் மட்டும்தான் சொல்லுவாங்க, தலைவர் சொல்லுவாங்க, எல்லாமே தலைவர் முடிவு. தாமரை மலர்ந்தே தீரும் என்று வாய் பிளந்து கத்திய தமிழிசையும் அண்ணாமலை பொய்யா எடுத்து பேசி பொய்யான் டேட்டாக்களை பேசி அதை ஒரு கெத்து காட்டி இந்த அதிகாரத்தினோடு நடந்த அவர்களுக்கும் களத்தில் நிற்கிற கொடுக்கப்பட்ட பரிசு என்ன? இந்த அறிவு கூட இல்லாத அடி முட்டாள்களா சங்கிகள் என்று கேட்டு அண்ணாமலை வந்த பிறகுதான் பார்த்தீங்கன்னாக்க சமூக விரோதிகளோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. நான் இங்கு தலைவராக இருக்கும்போதெல்லாம் அந்த மாதிரி இருந்ததில்லை அப்படிங்கிற ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அது என்னவோ உண்மைதான். ஏன்னா அண்ணாமலை வந்த பிறகுதான் பார்த்தீங்கன்னாக்க சில பேர் இப்போ சமீப காலத்தில் நிறையா சமூகத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதிகமாக இருக்கிறது. சில மாவட்டங்களில் இல்லை கட்சிக்கு பதவி கிடைத்தவர்கள், அவங்க பதவி கிடைத்தவர்கள் அதெல்லாம் தவிர்த்து இன்னும் கட்சியில் கடுமையாக உழைக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அங்கீகாரம் கொடுத்து ப்ரெஸ் கொடுக்கும்போது என்னை பரட்டங்கிறாங்க, ஆளுநர் பதவி விட்டு இதுக்கு நீ ரோட்டுக்கு வந்து இருக்கிறாங்க. இதை வந்து திமுக சொன்னது போல் சித்தரித்தார் யாரு? தமிழிசை. ஆனால் சொன்னது யார் தெரியுமா? அண்ணாமலை ஆதரவாளர்கள் தான் தமிழிசை பரட்டை என்று திட்டி இருக்கிறார்கள். வணக்கம், இது சொல் புதிது, நான் உங்கள் தவம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய அரசியல் நிகழ்வு என்னன்னா, குறிப்பாக இந்திய அளவுக்கான அரசியல் ஒரு பக்கம் பார்த்து விட்டோம். அது பலவீனமாக இருக்கிறது. எப்பொழுது மோடி வீழ்வார் என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தான் மேலே உள்ள, அதாவது கூட்டணி ஆட்சி என்றால் என்ன, கூட்டணி தர்மம் என்றால் என்ன என்று மோடியின் கூட்டணி கட்சி தலைவர்கள் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மோடிக்கு என்பதுதான் உண்மை. அந்த பாடத்தில் அவர் பாஸ் ஆகிறாரா பெயிலாரா இருக்கிறதை பொறுத்திருந்து பார்ப்போம். அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு பூகம்பம் எடுத்துக்கிறது. அதாவது எதுக்குள்ளா பாஜக கட்சிக்குள்ளேயே ஒரு பூகம்பம் எடுத்திருக்கிறது. குறிப்பாக அண்ணாமலையா தமிழிசையா என்கிற ஒரு பனிப்போர் தொடங்கியிருக்கிறது. அது பனிப்போரில் இப்பொழுது வெடித்து வெளியே வந்து விட்டது. ஏனென்றால் நேரடியாகவே தமிழிசை வந்து குற்றச்சாட்டுகளை வைக்க ஆரம்பித்து விட்டார். இவர் சொல்லுட வாக்கு சதவீதம் பொய்யாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை வந்த பிறகுதான் பார்த்தீங்கன்னாக்க சமூக விரோதிகளோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. நான் இங்கு தலைவராக இருக்கும்போதெல்லாம் அந்த மாதிரி இருந்ததில்லை அப்படிங்கிற ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அது என்னவோ உண்மைதான். ஏன்னா அண்ணாமலை வந்த பிறகுதான் பார்த்தீங்கன்னாக்க மேப்பல் சக்தி, இந்த ஆருத்ரா மோசடிக்காரர்கள், நிறைய ரவுடிகள்லாம் உள்ளே வந்ததுங்கிற யாரும் மறுக்க முடியாது. அதனால் அந்த குற்றச்சாட்டு என்பது ஏனென்றால் அந்த பாஜகவுக்கு என்று ஒரு தனித்துவமான ஒரு கொள்கையோ கோட்பாடோ இருந்தால்தானே அது மாதிரி சமூக விரோதம் சேர்ப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். பல்வேறு ரவுடிகளை வந்து பொன்னாறு வந்து அந்த ரவுடியோட மனைவியில் நேர போய் பார்த்ததை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நடந்திருக்கிறது. பிஜேபி கொண்டு புதுசு அல்ல. பிஜேபிக்கு இது ஒன்றும் பெரிய கொள்கை முரணும் அல்ல. ஏனென்றால் அதனுடைய வார்ப்பே அப்படித்தான் வச்சுங்களேன். பெண்களை எப்படி பார்க்கும், சமூக விரோதிகளை எப்படி பார்க்கும், சமூக நீதிக்காக எப்படியெல்லாம் இருக்கும் என்பதற்கு உதாரணம். அதனால் தமிழில் சொல்றதுல ஆச்சரியம் கிடையாது. ஆனால் இது என்ன ஆயிருக்குன்னா இப்போ பூகம்பமாக பெரிய அளவுக்கு வெடித்திருக்கிறது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க, இந்த தேர்தல் தோல்வி என்ன யாரெல்லாம் காரணம் அப்படின் போது ஒரு ஆடியோ வந்து பாஜகவுக்கு நடக்கக்கூடிய அத்தனை அயோக்கியத்தனங்களையும் விட்டு வைத்திருக்கிறது. குறிப்பாக ஒரு இந்து முன்னணி தலைவர் இன்னைக்கு கூட அவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். நல்ல விஷயம். அவங்களுடைய ஒற்றை நோக்கம் என்னென்றால் வடநாடுகளிலும் கலவரத்தால் தான் அவர்கள் வந்து ஆட்சியை தக்க வைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு போலரைசேஷன், அதாவது ஒரு மகா பிளவை ஏற்படுத்தி, இந்து முஸ்லீம் என்ற மகா பிளவை ஏற்படுத்தி அந்த இரத்த சகதியில் தான் ஆட்சி அமைத்தார் என்பது கடந்த கால வரலாறு. அதே அயோக்கியத்தனத்தை, அதே கோரமுகத்தை காட்டுவதற்குத்தான் தமிழ்நாட்டிலும் திட்டமிட்டிருக்கிறார் என்பது இந்த ஆடியோ வெளிப்படுத்துகிற மிக பயங்கரமான விஷயம். குறிப்பாக இந்த உடையார் என்கிற ஒரு இந்து முன்னணி தலைவர் வந்து பிஜேபி நிர்வாகிகளோடு பேசும்போது என்ன பேசியிருக்காருனாக்க, தமிழ்நாட்டில் வந்து கலவரம் பண்ணாதே இந்த கட்சியை வளர்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்க. இது இப்படி அப்பட்டம் வெளிப்பட்ட பிறகும் பல சங்கிகளுக்கு அறிவே வராதா?
தமிழ்நாட்டுக்கு ஒரு முற்போக்கு சிந்தனை இருக்கு, தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்னோக்கி அட்வான்ஸாக சிந்திக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கு. அப்படின்னும் போது எப்படா நீ சங்கிகள் மனநிலையெல்லாம் அடையிறீங்கன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. விதிவிலக்காக இருந்தாலும் கூட இவ்வளவு கேவலமான ஒரு அயோக்கியத்தனமான வக்கிரமான சமூகத்தை துண்டாடக்கூடிய ஒரு ஆடியோ வெளியா இருக்கிறது. இதற்கு மேலும் ஒருவன் சங்கியா இருக்கிறான் என்றால் அந்த சங்கி மூளை என்னென்று செய்வது? அந்த சங்கிகளின் தலையில் இருப்பது மூளை அல்ல, அது மாட்டு சாணம்தான். அவர்கள் குடிப்பது நீர்முறல்ல, அது மாட்டு கோமியம் தான், மாட்டு மூத்திரம் தான் என்பது உறுதிசீகரமா இல்லையா? இதற்காகத்தான் அவரை சங்கி என்கிறோம். எதையுமே தொலைநோக்கு பார்வை சிந்திக்காத, நிகழ்கால பிரச்சனையை பார்க்காத, எதுவுமே அரசியலை பார்க்க தெரியாத, மூளை வீங்கி போன சிந்தனை மரடா இருப்பதுக்கு பேர் தானே சங்கி என்று நாம் சொல்கிறோம். அந்த சங்கி என்கிற இந்த நிலையை இவர்கள் தக்க வைக்கிறாரா இல்லையா? ஆக இப்பொழுது முன்னெப்பொழுதும் இல்லாத விட உச்சபட்சமாக மோதலிட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த உடையார் கலவரம் நடந்தால்தான் பாஜக வளரும் என்று சொன்னா பார்த்தீங்களா, அந்த உடையார் இன்று அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசுக்கு உண்மையிலேயே நம்மளது பாராட்டுக்கள். இந்த மாதிரியான அயோக்கியர்களை, இந்த மாதிரியான சங்கருக்கும் சங்கிகளை சங்கிலி விதித்து உள்ளே தள்ள வேண்டும் என்பது நமது நெடுநாள் கோரிக்கை. இன்று பார்த்தீங்கன்னாக்க நிச்சயமாக தமிழக அரசு செய்திருக்கிறது. தமிழக அரசுக்கு நமது பாராட்டுக்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, குறிப்பாக நம்ம என்னதான் அண்ணாமலை மேல, குறிப்பாக தமிழிசை மேல நம்ம 1000 விமர்சனம் வச்சா கூட அவர்களுக்கு கூட உண்ட பிரதிநிதித்துவம் இந்த பாஜகவில் கிடைக்காது. அது பாஜக அல்ல, பாரதிய ஜனதா கட்சி அல்ல, அது பார்ப்பனிய ஜனதா கட்சி என்று நம்ம பலமுறை விமர்சித்து இருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேபினட் அமைச்சர்கள் விஷயத்தில் தெரிஞ்சிருக்குது. நோகாம நொங்குதுங்கிற பார்ப்பனர்கள் பார்த்தீங்கன்னாக்க ஜெய்சங்கர்லேருந்து நிர்மலா சீதாராமன் முதற்கொண்டு மந்திரியா இருக்காங்க. எலெக்ஷன் சந்திக்காதவங்க, மக்கள் நேரம் சந்திக்காதவங்க, பிரச்சாரத்துக்கு கூட வர துப்புள்ளாத, லாயக்கில்லாத, திறமை இல்லாத, நேர்மை இல்லாத அயோக்கியர்கள் பார்ப்பனர்கள் என்பதற்கு நல்ல உதாரணம் அவர்கள் தான். எந்த ஒரு உழைப்பும் இல்லாம பதவி அடைந்திருக்கிறார்கள். ஆனால் வீதி வீதியாக, ஊராக கத்தி கூப்பாடு போட்டு தாமரை மலர்ந்தே தீரும் என்று வாய் பிளந்து கத்திய தமிழிசையும், அண்ணாமலை பொய்யா எடுத்து பேசி, பொய்யான் டேட்டாக்களை பேசி அதை ஒரு கெத்து காட்டி இந்த அதிகாரத்தினோடு நடந்த அவர்களுக்கும் களத்தில் நிற்கிற கொடுக்கப்பட்ட பரிசு என்ன? ஒன்றும் கிடையாது. ஆக நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய சாதிப்பின் மூலம் மிக முக்கியம் என்பதை பாஜக அறிந்து வைத்திருக்கிறது. பார்ப்பனர்கள் அறிந்து வைத்திருக்கலாம் என்பதை புரிந்து கொள்ள முடியுதா இல்லையா? சூத்திரர்கள் தானே என்னதான் 1000 தான் கூப்பிட விட்டாலும். ஆக சண்டை செய்வதற்கு அண்ணாமலையும் தமிழிசையும் தேவைப்படுகிறது. ஆட்சி செய்வதற்கு ஜெய்சங்கரும் நிர்மலா சீதாராமனும் எப்பொழுதும் தயாரா இருக்கிறார்கள். இந்த அறிவு கூட இல்லாத அடி முட்டாள்களா சங்கிகள் என்று கேட்டு இதை கூட சிந்திக்க தெரியாதா? இதுக்கு பேர் தான்டா சனாதனம், இதுக்கு பேர் தான்டா பார்ப்பனியம், இதுக்கு பேர் தான்டா மனு தர்மம். எவ்வளவு சொன்னாலும் கூட இந்த சூத்திர சங்கிகள் திருந்த மாட்டார்கள் என்றால் உங்களை எந்த கொம்பலாலும் காப்பாற்ற முடியாது என்பதை மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள கடைப்பட்டிருக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, அண்ணாமலை தமிழிசை மோதலுங்கிறது உச்சபட்சமாக வெடித்திருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க பாஜகவோட மேலிடம் அங்க என்ன நடக்கிறது என்று குறிப்பாக அறிக்கை கேட்டிருக்கிறார்கள். ஆரிடம்? அண்ணாமலை எந்த பக்கம் போறோம்னு தெரியல. அங்கேயே அமித்ஷா அடிச்சு விரட்டிட்டதாக கேள்விப்படுறோம். அங்கிருந்து ஓடி வந்த அண்ணாமலை உட்கட்சி பூசல் வெடித்தின் விளைவாக நீங்க பாத்தீங்கன்னாக்க, எப்பயுமே பாத்தீங்கன்னா விமானத்தை இறங்கின உடனே ஏதாவது ஒன்று வளருவது, ஏதாவது ஒரு டேட்டா பேசுறது, கெத்தா பேசுறது, அதிகார திமிரோடு பேசுவது அண்ணாமலையோட வழக்கம். நேற்று பாத்தீங்கன்னாக்க விமான நிலையத்தில் நான் யாரோடையும் பேச மாட்டேன், அதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குது, இனிமேல் உங்க அறிக்கை சாயங்காலம் வந்துடும், நான் நாளைக்கு பார்க்குறேன்னு சொன்னவர் இந்த நிமிடம் வரை மீடியாவை பார்க்கவில்லை. 2 நாட்கள் ஆயிடுச்சு அவர் தமிழ்நாட்டுக்கு ஆனால் மீடியாவை பார்ப்பதற்கு என்ன பயம் அண்ணாமலைக்கு? அந்த அதிகாரத்திற்கு என்ன ஆயிற்று? அந்த ஆணவத்திற்கு என்ன ஆயிற்று? வேற ஒன்றுமில்லை. தமிழிசை சவுந்தரராஜன் மிகப்பெரிய ஆப்புகளை சொல்லியிருக்கிறார் அண்ணாமலைக்கு என்றுதான் தெரிகிறது. அது கிட்டத்தட்ட அண்ணாமலையுடைய வேலை, அதாவது அண்ணாமலையுடைய தலைவர் பதவி என்பது காலியாக போகிறது. அப்படித்தான் குறிப்பாக உட்கட்சி பூசல் வெடித்ததன் விளைவாக உட்கட்சி நிர்வாகிகளும் நமக்கு கிடைத்த சோர்ஸ்களும் சொல்கின்றன. ஆக அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவியும் கிடையாது, தமிழ்நாடு தலைவர் பதவியும் கிடையாது என்பது கிட்டத்தட்ட உறுதியாக வந்திருக்கிறது. அதற்கு காரணம் குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று கூட சில விஷயங்களை பேசியிருக்கார். குறிப்பாக இந்த ஓட்டு சதவீதங்கள், குறிப்பாக அந்த பாஜக தோற்றதுக்கே பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலையோட தான் தோன்றித்தனமான முடிவுகளை தவிர, ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்திருந்தா வெற்றியை ஈட்டிருக்கலாம். இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் இப்போ 30 சீட்டுக்கு 40 சீட்டுக்கு தான் இன்னைக்கு பாஜக அல்லோலப்படுது. கூட்டணி கட்சி தலைவர்களும் குத்து வாங்கி கொண்டிருக்கிறார் மோடி. ஒருவேளை இவர் சொல்கிற லாஜிக் படி பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு 20 இடத்தை பெற்றிருந்தாலும் கூட ஒரு 10 இடத்தை வேற எங்க விலக்கி இருப்பார்கள். இன்று தனி மெஜாரிட்டியாக மோடி வந்திருப்பார்.
அந்த மோடி வராத முட்டுக்கட்டை போட்டு தடுத்திருப்பது இங்கே தமிழ்நாட்டில் யார் என்றால் திமுக என்பது உறுதியாகிறது. அப்போ இந்த நிலைக்கு யார் காரணம் என்று யோசிக்கிற பொழுது அது அண்ணாமலையோட வாய் திமிரு தான். அண்ணாமலையோட வாயால் தான் இந்த வடகோச்சுங்கிறது மோடி பாஜக மேலுடைய கணிப்பாக இருக்கிறது. குறிப்பாக யார் இது தெளிவாக சொல்கிறார் என்றால் கேசவ விநாயகம், RSS பிரமுகர் கேசவ விநாயகம் வந்து கட்சி மேலிடத்தில் உறுதியாக சொல்லிவிட்டார் போல் இருக்கிறது. அதனால் அண்ணாமலைக்கு ஆப்பு ரெடியாகிவிட்டது. மோடிக்கு இது குறிப்பாக தமிழிசைக்கும். ஆனால் பாருங்க, ஆட்சி செய்வதற்கும் பதவி அனுப்பதற்கும் பார்ப்பனர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கூட தலைவர் பதவி சண்டைக்கு 2 சூத்திர முண்டங்கள் தான் மோதிக்கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. இதில் கூட அண்ணாமலையும் தமிழிசை மோதிக்கொண்டிருக்கிறாரே தவிர அமைச்சர் பதவியை கைப்பற்றுவதற்கோ அல்லது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கோ எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லை. இதுதான் சூத்திர முண்டங்கள் நிலையாக இருக்கிறது. இந்த சூத்திர முண்டங்களாக இருக்கக்கூடிய சங்கிகள் என்றுதான் இந்த அரசியல் உணர்வார்களோ தெரியவில்லை. பாஜகவில் இதுதான் நிலையாக இருக்கிறது. இன்று உச்சபட்சமாக தமிழிசைக்கும் அண்ணாமலைக்கும் வெடித்து விட்டது. அதனால்தான் 2-3 நாட்களாக மீடியாவை சந்திப்பதற்கே பயக்கிறார் துடைநடுங்கி அண்ணாமலை என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு பக்கம் அக்கா தமிழிசை வந்து போட்டு புலந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலையை. ஆக எது எப்படியோ உறுதியாகிவிட்டது. அண்ணாமலையுடைய தலைவர் பதவிக்கு ஆப்பு ரெடியாகிவிட்டதுன்னு தெரியுது. தமிழிசையா அண்ணாமலையா என்ற குடும்பிப்பிடி சண்டை. குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து அவங்க ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது என்னை பரட்டங்கிறாங்க, ஆளுநர் பதவியை விட்டு இதுக்கு நீ ரோட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. இதை வந்து திமுக சொன்னது போல் சித்தரித்தார் யாரு? தமிழிசை. ஆனால் சொன்னது யார் தெரியுமா? அண்ணாமலை ஆதரவாளர்கள் தான் தமிழிசையை பரட்டை என்று திட்டி இருக்கிறார்கள். ரொம்ப மோசமா உருவக்கேலி செய்திருக்கிறார்கள். இதை வெளியில் சொல்ல துப்பு இல்லாத, நேர்மை இல்லாத தமிழிசை அக்கா திமுக மீது பழி போட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக பரட்டை என்று சொன்னது அண்ணாமலை டீம் தான் என்று இப்பொழுது திட்டவட்டமாக உறுதியாக இருக்கிறது. இதுக்கிட்ட இன்னொரு விஷயம் தான், அண்ணாமலை தான் அங்கே வந்து அடி வாங்கி உதவாங்கி வந்தாருன்னா இப்போ தமிழிசைக்கும் மேலிடமிருந்து ஒரு சிக்கல் உருவாகிறது. இதெல்லாம் வர வேண்டும் என்று நானும் எதிர்பார்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழிசை அங்கே போறாரு, அமித்ஷா கூப்பிட்டு கண்டிக்கிறார். அதாவது தமிழிசையை கண்டிக்கிறார். நீங்கள் இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி விஷயங்களை சொல்லி கண்டிப்பது. அதாவது சூத்திரர்களை தான் கூப்பிட்டு கண்டிக்கிறார்கள். பார்ப்பனருக்கு ஆட்சியில் அதிகாரம் கொடுத்து அலங்கரித்து பார்க்கிறார்கள். இதுதான் பாஜகவில் சூத்திரர்களின் நிலை. அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, தமிழிசையாக இருந்தாலும் சரி, இவர்கள் போக்கு இப்படித்தான் இருக்கும். அதனால்தான் பார்ப்பனிய கட்சின்றோம். பார்ப்பனி நலனுக்காக இருக்கும். அது இந்துக்களின் கட்சி கிடையாது, பார்ப்பனிக்கு நலனுக்கான கட்சி என்பது தான் இன்னைக்கு அமித்ஷா நிரூபிக்கிறார். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கேவலமான சூழ்நிலை, இந்த கேவலம் அண்ணாமலைக்கும் தமிழிசையும் தேவையா என்பதுதான் நமது கேள்வி. ஆக பாஜகவில் உட்கட்சி பூசல் வெடித்திருக்கிறது. யார் தலைவர் என்கிற அடிதடியும் உருவாகிவிட்டது. ஏதோ நல்ல விஷயம் என்னவென்றால் தமிழ்நாட்டிற்கு விடுத்த அந்த பாஜக கும்பல் மனநிலையை, பேசும் பொருளாக இருக்கக்கூடிய மனநிலையை ஓய்ந்தால் சரி, பேய்க்கும் சண்டை என்பது போல் ஒரு காட்சி உருவாகியிருக்கிறது. அது தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டு நலனுக்கும் நல்லதுதான் என்று கருதுகிறேன். தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. நன்றி.